நாளைக்கு ஆள்கிட்ட வச்சுக்கிட்டாங்க ஊருக்கு வரலாம் பூரா ரோட்டில் போய் கூட்டி விட்டுங்கிற அப்படி பேசிட்டு எங்கள் ஃபாரஸ்ட்டில் கதையும் காலி பண்ணுங்கிறாங்க. உங்கள் வாழ்வாதாரமே தானே? எங்களுக்கு காரணம் இல்லை, எதுவுமே இல்லை, வீடு இல்லை, இதே தான் எங்கள் பொழப்பு. என்ன வேலை செய்கிறீங்க? மீனும் பிடிப்போம், இவத்து வந்துருப்போம், அவ்வளோதான். குடும்பத்தோடு வந்து இருப்பீங்களா? குடும்பத்தோடு தான் இருக்கிறேன். எங்களுக்கு யாருமே இல்லையா, ஒரு 15 செத்து போச்சு, ஒரே ஒரு பட்டப்பில் தான் இருக்குது. சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்தியூர் அன்பராஜ். இவர் வீரப்பனோடு ஒரு 3 ஆண்டுகள் காட்டுக்குள்ளே பயணித்து அதன் தொடர்பாக ஒரு 17 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு விடுதலையாகி வந்து பழங்குடி மக்களுக்கான சமூக மேம்பாட்டுக்கான பல பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இந்த அன்பராஜை நான் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அவர் வெவ்வேறு நிறுவனங்களில் வெவ்வேறு காட்சி ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்கும்போது ஒரு செய்தியை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருப்பார். வீரப்பன் செங்கப்பாடி காட்டுப்பகுதியில் எப்படி உருவானாரோ அவர் உருவாவதற்கான அடிப்படை காரணங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்வார். இந்த செய்தியை நானும் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் இந்த நூலிலும் பதிவு பண்ணியிருக்கேன். வீரப்பன் என்ற ஒரு நபரை இந்த சமூகம் தான் உருவாக்குச்சு. அவ்வளோ பெரிய கொலைகாரனாக, சமூகத்துக்கு எதிரானவனாக, பல கொலைகள் செய்தவனாக சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிற அந்த வீரப்பன் அப்படிங்கிற அந்த நபர் இந்த சமூகம் தான் அப்படி உருவாக்குச்சு அப்படிங்கிறத நானும் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில், அதாவது 1960களிலிருந்து 80 வரையிலான அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக பொருளாதார சூழல்கள் தான் அப்படி அவர் உருவாக்குச்சு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன். நாளைக்கும் அதுதான் உண்மையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சமூக பொருளாதார சிக்கலும் சூழலும் காவல்துறை மற்றும் வனத்துறையினுடைய அதிகார மீறல்கள், அதாவது எளிய மக்களிடம் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுகின்ற அந்த போக்கும் இன்னும் மாறவில்லை, இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இது நாளை தொடரக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். வனத்துறையும் காவல்துறையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அரணாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிறது. ஆனால் இன்னைக்கும் தமிழ்நாடு வனத்துறை அப்படி இல்லை. ஆனால் கர்நாடக வனத்துறை தன்னுடைய போக்கை முழுமையாக மாற்றியிருக்குது. அதற்கு சமீபத்திய உதாரணம் சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்பாளாறு. இது கர்நாடகா தமிழ்நாடு 2 மாநிலத்துக்கு மேலேயாக இருக்கக்கூடிய பாலாறு மற்றும் காவிரி ஆற்றினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதியில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு வனத்துறையினுடைய சென்னம்பட்டி வனச்சரக அலுவலர் ராஜகுமார் தலைமையில் போன ஒரு டீம் அங்கே மீன் பிடித்துக்கிட்டு இருந்த, அதாவது குடிசை போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு 30 குடும்பத்தாருடைய உடைமைகளை எல்லாம் உடைச்சி போட்டு அவங்களுடைய குடிசைகளை எல்லாம் பிரித்து போட்டு ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. காட்டு மிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய காட்டில் வாழுகின்ற அந்த மக்களை நகரத்திலிருந்து நாகரீக உடை அணிந்து போன காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இவர்கள் வனத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறது பலருக்கும் சந்தேகம் இருக்குது. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. மீண்டும் நான் அதை சொல்கிறேன், அன்புராஜ் சொன்ன மாதிரி வீரப்பன் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த நடவடிக்கையில் இன்னும் மாறாமல் அப்படியே வனத்துறை இருக்குது. இதனால் தான் வீரப்பன் உருவாகிறார் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு நடந்த உண்மை. எதிர்காலத்திலும் அப்படி ஒரு வீரப்பன் உருவாகக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் உருவாவதற்கான வேலையை வனத்துறை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. உள்ளபடியே வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த பகுதியில் இருந்திருந்தால் நிச்சயமாக வனத்துறையெல்லாம் அந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்க மாட்டாங்க. அந்த வனத்துக்கான ஒரு காவலனா வீரப்பன் இருந்தார் அப்படின்னு பலர் சொல்கிறத நான் ஏற்றுக்காமல் இருந்தாலும் கூட இந்த சூழலில் அதை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலை கொண்டு போயிருக்கு. இந்த சிக்கல் என்னங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது 1924 to 35 அந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது தஞ்சை தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக விவசாயம் செய்து வாழ்வதற்காக, இன்னும் சொல்ல போனீங்கன்னா மேட்டூருக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றின் கரைகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக வாழணும், விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மேட்டூருக்கு மேலே இருக்கக்கூடிய பல விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த 1924 வந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் மேட்டூர் அணையை கட்டணும்னு முடிவு பண்ண போது அந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் நீர் தேங்கி நிற்பதற்கு வசதியாக கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஊர்களை அங்கிருந்து மக்களை வெளியேற்றாங்க. சொந்த வீடு, சொந்த விவசாய நிலம், கால்நடைகள் வளர்த்து பாதுகாப்பான
முன்னில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் அத்தனை பேரையும் அகதிகளாக அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. அன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 80 ரூபா அப்படிங்கிற அளவிலான இழப்பீடு கொடுக்குறாங்க. அந்த இழப்பீட்டை வாங்கிட்டு பல மக்கள் வேறு வழி இல்லை, அன்றைக்கி ஆங்கிலேயர்களை ஏற்று போராடக்கூடிய திறமை அந்த மக்களுக்கு இல்லை. காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுவாங்க. இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பல ஊர்களில் போய் சமமான நிலப்பகுதியில் வீடுகளை கட்டி வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ வீரப்பனவருடைய ஊரான செங்கப்பாடி, ஆத்தூர், ஆலம்பாடி, கோட்டையூர் இப்படி பல ஊர்களும் அந்த காலத்தில் மேட்டூர் அணைக்குள்ளிருந்து வெளியேறி போன மக்களுடைய வாழ்விடங்கள் தான். அப்படி போய் வாழ ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் விவரம் உள்ளவன், திறமை உள்ளவன்லாம் அந்த மாதிரி வெளியூருக்கு போய் அங்கங்கே கொஞ்சம் சொந்த சொத்துக்களை சேர்த்துட்டு வாழ ஆரம்பித்தாங்க. எதற்குமே வழி தெரியாமல் அப்பாவிகளாக இருந்த பல மக்கள் 120 அடி மேட்டூர் அணையினுடைய தண்ணீர் வந்ததுக்கு பிறகு அதை ஒட்டி இருக்கிற புறம்போக்கு நிலங்களில் கரட்டோரங்களில் குடிசையை போட்டுக்கிட்டு ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு மேட்டூர் அணையில் தண்ணி நிற்கிற அந்த காலகட்டங்களில் அணையில் மீன் பிடிச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் கொண்டு 5-10 விற்றுக்கிட்டு கால்நடையை மேய்ச்சிக்கிட்டு பல 100 குடும்பங்கள் இந்த மாதிரி வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி வாழக்கூடிய மக்கள் இன்னமும் மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் குடிசை அமைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழக்கூடிய ஒரு பிரிவினர் தருமபுரி மாவட்டம் கீரக்காரனூர் அப்படிங்கிற பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆனால் அங்கேயும் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சொத்துக்கெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் சேலம் மாவட்டத்தினுடைய கரையில் இருக்கிற இந்த சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஒரு 30 குடும்பத்தார் எப்போவுமே கிட்டத்தட்ட இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே அதுலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம், வளர்ச்சி மற்றது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க ஊரில் இருப்பாங்க. இவங்களுக்கு பிறகு குழந்தைகளை கொண்டு போய் ஊரில் விட்டுருவாங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை பரிசல்லையே அந்த பக்கம் போய் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டில் ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து சில பொருள்களை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து இந்த சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயில்கிட்டே குடிசை போட்டு தங்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மீன் பிடிச்சா மட்டும்தான் மேட்டூர் அணையினுடைய கூட்டுறவு சங்கத்துக்கு மீனை கொடுக்க முடியும். இவங்க தருமபுரி மாவட்டத்தில் மீன் பிடிச்சாங்கன்னா அவ்வளவு பெரிய தூரத்துக்கு சுற்றி போயெல்லாம் அணை நிர்வாகம் மீனை கொள்முதல் பண்ண மாட்டாங்க. இவங்க தங்கி இருக்கிற காட்டுப்பகுதியில் முழுமையான சாலை வசதியெல்லாம் கிடையாது. ஏன்னா தருமபுரி மாவட்டத்தினுடைய கரையோர பகுதியில் பெரிய அளவு சாலை வசதி கிடையாது. ஆனால் சேலம் மாவட்ட கரையோர பகுதிகளில் மாதேஸ்வரமலை ரோட்டை ஒட்டிய பகுதி இருக்கிறதுனால இவங்க இங்கே தங்கிட்டு மீனை பிடிச்சி காலையில் 7 மணி 8 மணிக்கு மேட்டூர் அணையினுடைய கூட்டுறவு சங்க பணியாளர்கள் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்களை வெளியேற்றுவதற்காக கடந்த 2 நாளைக்கு முன்னே சென்னப்பட்டி வனச்சரக அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் போன ஒரு டீம் அந்த மக்களை எல்லாமே அங்கேருந்து வெளியேற்ற முயற்சியாக அவங்க போட்டிருந்த குடிசைகளை புறம் பிடிங்கி போட்டு வந்துட்டாங்க. பாவம் அவங்ககிட்ட ஒன்றும் பெரிய சொத்துன்னெலாம் எதுவுமே இருக்காது. ஒரு கட்டில், கைத்து கட்டில் இருக்கு, இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் வினைல் சீட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டு ஓட்டுறதுக்காக வச்சுருக்க அந்த பழைய அந்த வினைல் சீட்டை விரித்து போட்டு படுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு பழைய தலையானைகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சூழல் இருக்கிறவங்க சோலார் பேனல் ஒன்று வாங்கி வச்சு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தகர சீட்டை போட்டு 2-4 காலை நட்டு அந்த காலுக்கு கீழே தங்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மக்களுடைய தங்குமிடம் பார்த்தீங்கன்னா பரிசலை திருப்பி போட்டு உட்காந்துருக்கிறதா. பழைய பரிசல், பழுதான பரிசல், அது பயன்படாதுங்கிற நிலையில் அந்த பரிசலை 3 காலை வச்சு அதில் தூக்கி கவுத்தி அதில் கீழே படுத்துட்டு இருப்பாங்க. இவங்களோட 2 நாய், 2-3 கோழி, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியலோடு ஒத்து போகக்கூடிய சில பொருட்களை வச்சுருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த மக்கள் அங்கே இருக்கிறது அதிகபட்சமாக மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிக்கு மேலே ஒரு 15 அடி 20 அடி தூரத்துக்கு ஊஞ்ச மரத்துக்கு அடியில் கல்லை கட்டி குடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மக்களால் எந்த வகையில் காடு அழியுதுன்னு தெரியல. இந்த மக்களால் எந்த வகையில் காட்டு விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதில்லை. இந்த மக்களால் காடு எத்தனை முறை தீப்பிடிச்சிருக்குது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான விவரங்கள் எதுவுமே இல்லை. அப்படி நிகழ்வோடு நடக்கவே இல்லை. இவங்க ஏதாவது காட்டு விலங்குகளை வேட்டையாடுறாங்கன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டும் கடந்த 20 ஆண்டுகளாக இல்லை, 50 ஆண்டுகளாகவே இல்லை. அப்போ எதுக்காக இந்த மக்களை வனத்துறை அங்கிருந்து விரட்டுதுங்கிறதா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற நியாயமான சந்தேகம். இந்த பகுதி மக்கள் இங்கே இருப்பது தான் காடுகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத கர்நாடக வனத்துறை சொல்லுது. ஏன்னா கர்நாடக வனத்துறை உண்மையிலேயே காட்டை காக்கணுங்கிற அக்கறையோடு இருக்கிற ஒரு நிர்வாக அமைப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருப்பதனால்தான் கர்நாடக காடுகள் பாதுகாப்பாக இருக்குது, தமிழ்நாடு காடுகள் பாதுகாப்பாக இருக்குது, அவங்க அங்கேயே இருக்கணுங்கிறாங்க. காரணம் என்ன? இந்த மக்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால இரவு நேரங்களில் இரவு 7 மணிலேருந்து 4-5 மணி வரைக்குமே அந்த ஆற்றுக்குள் பாலாறு மற்றும் காவேரி இந்த 2 பக்கத்துக்குள்ளேயுமே வலை விடுறது, மீன் பிடிக்கிறது, வலையை சுருட்டுறது, வலையை மீறி வேறு யாராவது பரிசலில் போனாங்கன்னா அவங்கள தடுக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாமே வலையை விட்டுருக்க இடத்துல வேறு யாராவது பரிசலில் போனாங்கன்னா இந்த இடத்துல வலை இருக்குது போகாதுன்னு சொல்கிறது. அப்படி அந்த காவிரி ஆற்றையும் பாலாற்றையும் ஒட்டி இருக்கிற பகுதியை முழுக்க காவல் காக்கிறது இந்த பகுதி மக்கள் தான். இவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போனாங்கன்னா
கோட்டையூர், கோவிந்தபாடி, காவேரிபுரம், சத்யாநகர் இந்த பகுதியில் இருக்கிற மான் வேட்டைக்காரர்கள் சுதந்திரமாக காட்டுக்குள்ளே, அதாவது பரிசல் வழியாகவே போய் கர்நாடகா காட்டுக்குள்ளே மானை வேட்டையாடிட்டு திரும்பி வந்துடுவாங்க. இது தமிழ்நாட்டு மான் கர்நாடக மான்கிற பிரச்சனை மான்களுக்கு இடையில் இல்லை, மனிதர்களுக்கு இடையில் தான் இருக்குது. அப்போ இவங்க அங்கே இருக்கிறதா பாதுகாப்புங்கிறது கர்நாடக வனத்துறையினுடைய ஒரு பாலிசி. அவங்க அது நல்லதுங்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான சில உதவிகளையும் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா கர்நாடக வனத்துறை மிக உயரமான இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களை போட்டு கண்காணிக்கிறாங்க. அங்கே இந்த மீனவர்கள் வழக்கமாக மீன் பிடிக்க போகிறது எல்லாமே பார்த்துட்டு இவங்க வழக்கமாக வர ஆள் ஏதாவது எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. புதுசாக ஏதாவது ஒரு படகு வந்ததுன்னா அவங்க அங்கிருந்து இந்த மீனவர்களுடைய செல்ஃபோன் நம்பரை கூப்பிட்டு நைட்டு 7:45 மணிக்கு ஒரு பரிசல் போச்சு, 8:15 மணிக்கு அது திரும்பி வந்தது யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்களோட ஒரு சமூக தொடர்பு வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு வனத்துறை அந்த மாதிரியான எந்த தொடர்புகளுமே கிடையாது. அதுவும் சொல்ல போனீங்கன்னா இப்போ இந்த அடிப்பாளாறுங்கிற இடத்தை ஒட்டி வரக்கூடிய ரெவென்யூ லேண்டு, அதாவது வருவாய்த்துறை கிராமம் சேலம் மாவட்டம். ஆனால் வனத்துறை ஈரோடு வனத்துறைக்கு வருது, ஈரோடு மாவட்டத்துக்கு வருது. இதுதான் நில அமைப்பை பற்றி பிரிக்கும்போது அறிவில்லாத சில அதிகாரிகளும் முட்டாள்தனமான சில அரசியல்வாதிகளும் பிரச்சனைக்குரிய வகையில் நிலங்களை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அந்த வகையில் தான் இது இருக்குது. காடு ஈரோடு மாவட்ட வனத்துறைக்கு சொந்தமானது, நிலம் சேலம் மாவட்ட வருவாய்த்துறைக்கு சொந்தமானது. இது எப்படி சரியானதாக இருக்கும்? ஈரோடு மாவட்ட வனத்துறையினுடைய சென்னம்பட்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அவங்க இந்த காட்டை எப்படி பராமரிக்க முடியும்? அடிப்படையில் அறிவு இருக்கிற யாராவது இந்த வேலையை செய்வானா? இதுக்கு பக்கத்திலேயே மேட்டூர் வனச்சரகம் இந்த இடத்துல இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இவங்க இந்த காட்டை பராமரிப்பது சரியாக இருக்குமா, சென்னம்பட்டி வனச்சரகம் பராமரிப்பு சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் முடியாமல் இருந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த காடு உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கணும்னா அது மேட்டூர் வனச்சரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். ஆனால் சென்னம்பட்டி வனச்சரகம் அங்கிருந்து இங்கே ஆட்களை சரியாக அனுப்புறதில்லை. கிட்டத்தட்ட 2014-15 காலகட்டங்களில் மான் வேட்டைக்கு போகணும் தமிழ்நாட்டு வேட்டைக்காரங்களை கர்நாடக வனத்துறை பலமுறை துப்பாக்கி சூடு எடுத்து பலரை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படி தொடர் நிகழ்வு நடந்தனுடைய விளைவாக 2014-15 காலகட்டத்தில் அங்கிருந்த மக்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு பிரச்சனையை முன் வச்சது. இந்த பகுதியில் வனத்துறையினுடைய சோதனை சாவடியும் காவல்துறையினுடைய ஒரு சோதனை சாவடியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்ததன் விளைவாக அங்கே மதுவிலக்காமல் பிரிவினுடைய ஒரு சோதனை சாவடி போட்டிருக்காங்க. பக்கத்திலேயே வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான ஒரு முகாம் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே யாரும் பணிகள் இருக்கிறதில்ல. இந்த வழியாக போனோம்னா கர்நாடக மாநிலம் பாலாறு சோதனை சாவடியை கடந்து நம்ம கர்நாடகாக்குள்ளே போவோம். பாலாறு சோதனை சாவடியில் 24 மணி நேரமும் காவலர்கள் அங்கே இருக்காங்க, வனத்துறை ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான குடியிருப்பு இருக்குது. குறைந்தது 10 பேர் இருப்பாங்க, ஜீப் எல்லாமே வச்சுருக்காங்க. வேட்டை அப்படின்னா உடனே ஒரு டீம் கிளம்பி வர்றதுக்கு. ஆனால் தமிழ்நாடு வனப்பகுதியினுடைய எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை சாவடி இருக்குது. அதில் ஒரே ஒரு கார்டு அல்லது வாட்சர் யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. காலையில் 8 மணியிலிருந்து இரவு 7-7:30 வரைக்கும் இருப்பாங்க, அல்லது 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. 8 மணிக்கு பிறகு பூட்டிட்டு இவங்க கிளம்பி சென்னம்பட்டிக்கு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த காட்டை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த அடிப்பாளாறு பகுதியில் இருக்கிற மீனவர்கள் தான் உள்ளபடியே அந்த காட்டையும் பாதுகாக்கிற பொறுப்பில் இருந்தாங்க. வன அலுவலர் ராஜ்குமாருக்கும் மாவட்ட வன அலுவலராக இருக்கக்கூடிய அப்பள நாயுடு, இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கு எந்த வகையில் தீங்கு செஞ்சாங்கன்னு தெரியல. இவங்களுடைய குடிசைகளை எல்லாம் உடைச்சி பிடிக்கி போட்டு வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க போக மாட்டாங்க. மீண்டும் ஏதோ ஒரு இடத்துல ஆற்றங்கரை ஓரத்தில் குடியிருந்துட்டு திரும்ப தான் வருவாங்க. இந்த நடவடிக்கைகளை இந்த அதிகாரிகள் தொடர்ந்து செய்வதற்கு, அதாவது சென்னம்பட்டி வனச்சரகர் ராஜ்குமாரும் ஈரோடு மாவட்ட வன அலுவலர் அப்பள நாயுடு இவங்க 2 பேரும் செய்வதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. காடுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அக்கறை இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா காடுகளை காப்பாற்றுறதுக்கான தொடர்புகளை கீழ்நிலை காவலர்கள் இவங்ககிட்ட இருந்து தான் எடுத்துக்க முடியும். யாராவது வேட்டைக்கு வர்றாங்களா, மரம் வெட்ட போகிறாங்களா, பெரும்பாலும் அந்த பகுதியில் நடக்கிற குற்ற நிகழ்வுகள் எல்லாமே ஆற்றங்கரை ஒட்டிய பகுதியில் தான் நடக்கும். சாலை வழியாக போனால் சிக்கல் வருவதனால ஆற்று பரிசல் வழியாக போயிட்டு தான் வருவாங்க. அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த மக்கள் மூலம் தான் வாங்க முடியும். இவங்கள தான் வச்சு பாதுகாக்க முடியும். ஆனால் இவங்களை அங்கிருந்து வனத்துறை அதிகாரிகள் வெளியேற்றுவது உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய சில ஊர்களில் இருக்கிற வேட்டைக்காரர்களை பாதுகாப்பாக காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட்டிட்டு வர்றதுக்கான அனுமதிக்கிறதுக்கான வேலையா அப்படிங்கிறது தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக அக்கறை உள்ள சிலர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த மக்கள் அங்கே இருக்கிறது இரவு நேரங்களில் வேட்டைக்கு போகிறவங்களுக்கு தடையாக இருக்கும் அல்லது இடையூறாக இருக்கும். அதனால் இவங்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டா இரவு நேரத்தில் வேட்டைக்காரங்க ரொம்ப எளிமையாக கர்நாடக காடுகளில் போய் வேட்டையாடிட்டு வருவாங்க பரிசலில் போயிட்டு. அப்போ கர்நாடக வனத்துறை அவங்கள சுட்டுக்கொள்ளும் அல்லது துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, காயம்படும். இது 2 மாநிலத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகும். அந்த பிரச்சனையை சென்னம்பட்டி வனச்சரகர் இப்போ உருவாக்கி வச்சுருக்காரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படிங்கிறாங்க.
உள்ளபடியே இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெண்ணாகரம் மற்றும் மேட்டூரில் நீண்ட நாள் இருந்தவர் ஜி.கே. மணி. அவரும் இந்த மக்களுக்காக எந்த வேலையும் செய்யலை. இப்போ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சேலத்தை சேர்த்த வெங்கடாச்சலம் இருக்கார். இவரும் இந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மக்கள் உள்ளபடியே தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியை சேர்ந்தவங்க. அங்கேயும் தாவேக்கானுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு ஊரும் தெரியாது, மக்களையும் தெரியாது, மக்கள் பிரச்சனைகளையும் தெரியாது. ஏதோ பெங்களூரில் பலகார கடை வச்சிருக்கிறவர். கேள்வி கேட்க திறனை இல்லாத மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட தான் இந்த வனத்துறை அதிகாரத்தை செலுத்தி இருக்குது. இதே அப்பண்ண நாயுடு ஒரு சரியான அதிகாரியாக இவர் காடுகளை பார்க்கணுங்கிற எண்ணம் உள்ளவராக இருந்தால் இவர் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பர்கூர் மலைப்பகுதியில் பிஜேபி, அதிமுக, திமுக, தாவேகா எல்லா கட்சியை சேர்ந்த ரிசார்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரிசார்ட்லேயும் பெங்களூர், சென்னையிலேருந்து வரக்கூடிய இளைஞர்களையும் வச்சுக்கிட்டு ஒயின் ஷாப்பிலேருந்து சரக்குகளை வாங்கி போட்டு ராத்திரி பகல் பார்க்காம குத்தாட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது, கலை நிகழ்ச்சிகள் நடக்குது, ஆர்கெஸ்ட்ரா மாதிரியான பாட்டு போட்டியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதை அவர் தடை செய்ய முயற்சி பண்ணணும். ஆனால் அதை செய்யறதுக்கான யோகிதை அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பர்கூர் மலைப்பகுதியில் தட்டக்கரை, தாமரக்கரை, தேவர்மலை, ஈரட்டி இப்படி பல இடங்களில் கோவை மாவட்டத்தினுடைய பல பகுதிகள், ஆந்திராவுடைய பகுதியிலிருந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய பண முதலாளிகள்லாம் கூட 100 ஏக்கர் 200 ஏக்கர் எஸ்டேட்டை வாங்கி போட்டு பழங்குடி மக்கள் கம்பு, ராகி, சோளம், தினைன்னு விளைவிச்சுக்கிட்டு இருந்த அந்த நிலங்களில் இப்போ கரும்பு வாழை போட்டிருக்காங்க, பாக்கு மரங்கள் போட்டிருக்காங்க. 150 ஏக்கர் 200 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு 1000 அடி 2000 அடின்னு சொல்லி 100 கணக்கில் போர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த போர்லேருந்து தண்ணியை எடுத்து கரும்பு வாழைகள்லாம் பாய்ச்சுறாங்க. அதனால் காடுகளை சுற்றி இருக்கிற பல சின்ன சின்ன நீர்நிலைகளில் தண்ணி இல்லாமல் போகுது. ஏன்னா சாதாரணமாக காடுகளுக்குள்ள பழங்குடி மக்கள் ஒரு குட்டையை கட்டி அந்த குட்டையில் தண்ணியை தேக்கி அதை தங்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இவங்க 500 அடி 1000 அடிக்கு போர் போடும்போது அந்த குட்டை தண்ணியெல்லாம் 2 மாதத்தில் காணாமல் போயிடுது. இதன் மூலமாகத்தான் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது, வனவிலங்குகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அதுவும் இல்லாமல் யானைகளுக்கு மிகவும் பிடித்தமான வாழை, கரும்பு இப்படிப்பட்ட பணப்பயிர்களை பயிரிடும்போது அது ஊருக்குள்ளே வருது. அந்த யானைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இவங்க மின்சார வேலிகளை பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் தடுப்பதற்கு யோகிதை இல்லாத வனத்துறை அலுவலர்கள் தினமும் 300-400 ரூபாய்க்கு மீனை பிடிச்சி ஆற்றுல மீனை பிடிச்சி விற்றுட்டு குடிசை போட்டு சுப்பையை பொறுக்கி சோறாக்கிட்டு இருக்கிறவங்க போய் விரட்டுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இதுதான் வீரப்பன் உருவாவதற்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் சொல்கிறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூட சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பழங்குடி மக்களுக்கான பல பிரச்சனைகளுக்கு இந்த பகுதியில் நக்சல் அமைப்பை தோற்றுவித்து கொண்டிருப்பதே மாநில வனத்துறையும் காவல்துறையும் தான் அப்படிங்கிறத செருப்பில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்திலும் நம்ம தான் சொல்கிறோம். வீரப்பனை போன்ற நபர்கள் உருவாவதற்கான காரணத்தை வனத்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அரசும் வனத்துறையும் செயல்படுறதா தெரியல. இனிமேலாவது அங்கே இருக்கிற மக்கள் நம்முடைய சொத்து. இந்த வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே பிழைப்பதற்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க. இவங்களுக்கு அந்த பகுதி பூர்வீகமானதல்ல. ஆனால் 80-90 ஆண்டுகளாக அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அவனுக்கு அது பிறப்பிடம், அது அவனுடைய சொத்து. எங்கிருந்தோ வந்திருக்கிற இந்த ஆளுங்க இவங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது நீங்கள் உங்களுக்கு எந்த வார்த்தை வேணாலும் போட்டுங்க. பொழைக்க வந்த இந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டு அந்த இடத்தை தங்களுடைய அதிகாரத்தை நிறுத்த பார்க்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இப்படிப்பட்ட நிலைமை நீடித்தால் மீண்டும் வீரப்பன் ஒவ்வொரு ஊரிலும், தமிழ்நாட்டினுடைய இந்த பகுதியில் எல்லா ஊரிலும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு சமூக அக்கறை உள்ள அரசியல்வாதிகள், வருவாய்த்துறை, காவல்துறை, எல்லா துறை அதிகாரிகளுக்குமே இருக்குது. இது வனத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம தலையிடக்கூடாதுன்னு யாரும் விலகி போகக்கூடாது. எல்லா துறை அதிகாரிகளுமே இதை பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயில் பகுதியில் தங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு அடிப்படையிலான குடிநீர் வசதிக்காக இந்த இடத்துல ஒரு போரையோ அதை போட்டு கொடுக்கலாம். அல்லது அவங்க மழை காலத்தில், பனி காலத்தில் தங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு 6 அடி 7 அடி உயரம் உள்ள ஒரு திட்டை அமைத்து ஒரு தகர செட்டு கூட போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் அங்கே தங்கி இருக்கிறது வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் பாதுகாப்பாக இருக்குமே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன 2 மாநிலத்துக்கான எல்லை பிரச்சனை அந்த இடத்துல உருவாகும். தமிழ்நாட்டு வேட்டைக்காரன் அந்த சின்ன காவல் திட்டம் பகுதியில் மக்கள் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கே இவங்க மீன் பரிசல் எடுத்துக்கிட்டு, மீன் பிடிக்கிற பரிசல் எடுத்துக்கிட்டு மீன் வேட்டைக்கு போகிறோன்னு அங்கே காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போவாங்க. கர்நாடக வனத்துறை சுட்ட சாவாங்க. மீன் பிடிக்க போன மேலே
துப்பாக்கி சூடு நடத்தினா ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. ஏற்கனவே காவிரி விவகாரத்தில் 2 மாநிலத்துக்கும் ஒரு நெருப்பு பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. இந்த சூழலில் இன்னொரு சிக்கல் உருவாகும். இதையெல்லாம் தடுக்கணும்னா இந்த இடத்துல வருவாய்த்துறையும் அங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் பேசி அந்த மக்கள் அங்கே தங்குறதுக்கு ஒரு நிரந்தரமான ஏற்பாடை பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான வசதிகளை வனத்துறை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை முடியுமா தவிர அங்கிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக முடியாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.